ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் செகண்ட் லெசன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த லெசனோட ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கலாம். ஹவு இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட்? இந்தியாவோட பிரசிடென்ட் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? President is elected by an electoral college in accordance with the system of proportional representation by means of single transferable vote. பிரசிடென்ட் ஒரு எலக்டோரல் காலேஜ்னால ஒரு தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு குழு, ஒரு டீம் ஆஃப் பீப்புள், அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எப்படி எந்த சிஸ்டம் வகையா அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு சதவீத அடிப்படையிலான ஒரு மேக்சிமம் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இந்த எலக்டோரல் காலேஜ் வழங்கினால் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு மூலியமாக ஓட் போடுற மூலியமாக ஒரு சதவீத அடிப்படையிலான ஒரு குழு ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்தால் அவர் பிரசிடென்ட் ஆகலாம். இந்த எலக்டோரல் காலேஜ் யார் அந்த குழுவுல யார் மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னா, the electoral college consists of elected members of both houses of parliament. பார்லிமெண்டோட இரண்டு அவைகளும், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அவை மெம்பர்ஸும், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் மாநிலங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களும், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி, டெல்லியும் புதுச்சேரியும் யூனியன் பிரதேசங்கள். யூனியன் டெரிட்டரிஸ் ஸ்ட்ரெயிட்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆளுகைக்கு கீழே வரும். இந்த டெல்லி புதுச்சேரியில எலெக்ட் பண்ணப்படுற அமைச்சர்களும் ஓட் போட்டு ஒரு பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. பெரும்பாலான மக்கள் ஓட்டு போட்டா அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிற மனிதர் பிரசிடென்ட் ஆவார். The president is elected for the term of 5 years and can be re-elected. அவருடைய பதவி காலம் 5 வருடங்கள். அவரு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அவரோட நிர்வாகத்திறன் நல்லா இருக்கு அப்படின்னா அவரை மறுமுறையும் திரும்பவும் ரீஎலெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் பிரசிடென்டா அவர் பதவி ஏற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படித்தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். What are the different categories of ministers at the union level? Union levelல different types of different categories of ministers. யாரு 3 வகையா மினிஸ்டர்களை பிரிக்கிறாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ். கேபினெட் மினிஸ்டர்ஸ்னா ஒரு முக்கியமான நிர்வாக பொறுப்பு எடுத்துக்கிற ஒரு தலைமை அமைச்சர், அவரு தான் கேபினெட் மினிஸ்டர். மாநிலங்கள்ல தேர்ந்தெடுக்கப்படுற மனிதர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் மாநிலங்களவைகள்ல தேர்ந்தெடுக்கப்படுற மினிஸ்டர்ஸ். டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னா துணை அமைச்சர்கள். அப்போ 3 வகையான அமைச்சர்கள் யாருன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ். வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், தகுதிகள் இருக்கணும்? அவர் முதல்ல இந்தியாவோட குடியுரிமை உள்ள ஒரு மனிதரா இருக்கணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். He should have worked as a judge of a high court for at least 5 years. ஹை கோர்ட்ல ஒரு ஜட்ஜா குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அப்படின்னா குறைந்தபட்சம் 5 வருஷம் அவரு பணி செய்திருக்கணும், வேலை செய்திருக்கணும். He should have worked as an advocate of high court for at least 10 years. அப்ப ஹை கோர்ட்ல வக்கீலாக 10 வருடங்களாக அவரு பணி செய்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கணும். He is in the opinion of president. பிரசிடென்டோட கருத்துப்படி, ஒப்பீனியன் அவரோட கருத்து படி அவர் ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்டா இருக்கணும், மரியாதைக்குரிய நேர்மையான சிறந்த தேர்ந்த ஜட்ஜா இருந்திருக்கணும். இதெல்லாம் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதிகள். ரைட் ஷார்ட் நோட் ஆன் மணி பில். மணி பில்னா என்ன, அதை பத்தி சிறு குறிப்பு வரைக.
A bill which covers income and expenditure of government is called money bill. ஒரு கவர்மெண்டோட ஒரு அரசோட இன்கம் வருமானமும் செலவுகளும் குறிப்பிட்டு வர்ற ஒரு பில் is called as money bill. அதுக்கு பேர் தான் money bill பேர். Bill is connected with tax policy of the government is also called as money bill. Bills connected with tax policy அப்படின்னா வரி விதிக்கும் கொள்கைகள். பாலிசினா கொள்கை. கவர்மெண்டோட வரி விதிக்கிற கொள்கைய அடங்கினதும் மணி பில் தான். லிஸ்ட் அவுட் எனி 2 ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரலுக்கு இருக்கும் 2 ஸ்பெஷல் பவர்ஸ் என்னென்ன? Attorney General of India has the right to audience in all courts in the territory of India. இந்தியாவில் இருக்கும் எந்த டெரிட்டரி எந்த பகுதியில் இருக்கிற கோர்ட்டுகள்ல அவங்க ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் உட்கார்ந்து நடக்கும் எந்த ஒரு வாதங்கள் கோர்ட்ல நடக்கும் நிகழ்வுகள் எந்த ஒரு கேஸ்லயும் அவங்க உட்கார்ந்து கவனிக்கலாம் பார்க்கலாம் ஆடியன்ஸா இருக்கலாம் கலந்துக்கலாம். Further, he has the right to speak and to take part in the proceedings of both houses of the parliament or their joint sitting. 2 houses of parliament, Lok Sabha and Rajya Sabhaல நடைபெறும் எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ் நிகழ்வுகள்லையும் அவங்க பங்கெடுத்துக்கலாம், பேசுற உரிமையும் உண்டு. He enjoys all the privileges and immunities that are available to a member of parliament. அப்போ ஒரு எம்பிக்கு இருக்கிற எல்லா ப்ரிவிலேஜஸும் மரியாதைகள், இம்யூனிட்டிஸ்னா சட்டத்தினால கொடுக்கப்படும் பாதுகாப்பு அல்லது விலக்கு, அதுதான் இம்யூனிட்டிஸ். இம்யூனிட்டிஸ்னா சயின்ஸ்ல நோய் எதிர்ப்பு சக்திம்பாங்க. இங்க சட்டத்துல அல்லது விதியினால கொடுக்கப்படுற பாதுகாப்பு அல்லது விலக்கு, அதுதான் இம்யூனிட்டிஸ்னு பேர். அப்ப ப்ரிவிலேஜஸ்னா சிறப்புரிமைகள். எம்பிக்கு இருக்கிற எல்லா சிறப்புரிமைகளும் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு உண்டு. இப்ப நம்ம செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இனி நம்ம தேர்ட் லெசன் போகலாம். தேங்க்ஸ் a lot.